ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அட்மான் டெக். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2024 பாராளுமன்ற எலெக்ஷன் வரப்போகுது. எல்லாருமே வந்துட்டு நம்ம இவிஎம் மிஷின் கேள்விப்பட்டிருப்போம். அப்படி இந்த இவிஎம் மிஷினில் வாக்குப்பதிவு பண்ணுறாங்க, எல்லாமே வாக்கு சேமிச்சுக்கிறாங்க. இந்த இயந்திரத்தை ஹேக் செய்ய முடியுமா முடியாதா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இவிஎம்மில் கோளாறு இருப்பதாக பல்வேறு கட்சிகள் அடிக்கடி குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்காங்க. உண்மையில் வாக்குப்பதிவு இயந்திரத்தை ஹேக் செய்ய முடியுமா இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கான பதில் தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். 2024 ஆண்டு மக்களவைத் தேர்தலுக்கான ஏற்பாடுகள் நாடு முழுவதும் நடைபெற்று வருது. தேர்தல் தேதிகளும் விரைவில் இறுதி செய்யப்பட்டுச்சு. அதாவது ஏப்ரல் 19 தமிழ்நாட்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. முதற்கட்டமாக தமிழ்நாட்டில் இருந்து தேர்தல்கள் ஆரம்பித்து 7 கட்டமாக ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் எலெக்ஷன் நடக்க போகுது. இந்த தேர்தல் கூட்டத்தொடர் தொடங்கும்போது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் குறித்த விவாதம் நிச்சயம் நடந்துகிட்ருக்கும். இந்த நிலையில் ராகுல் காந்தி அவர் தனது உரை ஒன்றில் இவிஎம் இயந்திரங்களில் உள்ள குறைபாடுகளை சுட்டிக்காட்டியிருந்தார். இவிஎம் இயந்திரத்தை பற்றி தெரிந்து கொள்ளுங்க, அதை ஹேக் செய்ய முடியுமா முடியாதா அப்படிங்கிறது நம்ம இப்போ சொல்லலாம். இந்தியாவில் இவிஎம் என்ற இயந்திரம் மூலம் தேர்தல் செயல்முறை முடிக்கப்படுது. இருப்பினும் இது ஹேக் செய்யப்படுமோ அப்படின்ற சந்தேகம் பலருக்கு உள்ளது. 1982 ஆண்டு இந்திய தேர்தல் ஆணையம் முதன்முறையாக தேர்தலுக்கு இவிஎம் என்ற வாக்குப்பதிவு இயந்திரத்தை பயன்படுத்த தொடங்கியது. இப்போது வாக்குச்சீட்டுக்கு பதிலாக இவிஎம் பயன்படுத்தப்படுகிறது. இவிஎம்மின் விரிவாக்கம் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரமாகும். இது தேர்தல் செயல்முறையை விரைவாக வைத்திருக்க உதவுகிறது. இவிஎம் வாக்குப்பதிவு இயந்திரம் வாக்குப்பதிவுடன் வாக்குகளை சேமித்து வைக்கிறது. வாக்குகள் எண்ணப்படும் நாட்களில் இவிஎம் இயந்திரத்தில் பதிவான வாக்குகளை தேர்தல் ஆணையம் எண்ணும். எந்த கட்சி அதிக வாக்குகளை பெறுகிறதோ அந்த கட்சி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படும். இவிஎம் ஆனது கட்டுப்பாட்டு அலகு மற்றும் வாக்குப்பதிவு அலகு என 2 அலகுகளை கொண்டு இருக்கிறதுல இந்த 2 அலகுகளும் 5 மீட்டர் கேபிள் மூலம் இணைக்கப்பட்டிருக்கும். கட்டுப்பாட்டு அலகு தலைமை அதிகாரியிடம் உள்ளது. அதாவது தேர்தல் அதிகாரி ஆர்ஓ அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் இருப்பார். வாக்குப்பதிவு அலகு வாக்கு பெட்டியில் வைக்க வச்சுருப்பாங்க. மக்கள் இங்கே வாக்களிக்கும் போது தலைமை அதிகாரி வாக்களிக்கும் நபரின் அடையாளத்தை சரிபார்த்து அதன் பிறகு அவர் கட்டுப்பாட்டு அலகு வாக்கு பொத்தானை அழுத்துவார். இதை செஞ்ச பின்னாடி வாக்காளர் வேட்பாளரின் முன் உள்ள நீல நிற பட்டனையும் வாக்குப்பதிவு அலகில் கொடுக்கப்பட்டுள்ள அவரது தேர்தல் சின்னத்தையும் அழுத்தி வாக்களிக்கலாம். இப்போது வாக்காளர் சரிபார்க்கக்கூடிய காகித தணிக்கை பாதையும் அதாவது விவிபேட் இவிஎம் இயந்திரத்துடன் வெளிவரும். அதுலேருந்து ஒரு சீட்டு வரும். இந்த சீட்டில் ஓட்டு போட்ட வேட்பாளர்களின் புகைப்படம் மற்றும் தேர்தல் சின்னமும் தெரியும். இதன் மூலம் சரியான இடத்துல வாக்களிக்கப்பட்டுள்ளதா என்பதை வாக்காளர் அறிந்து கொள்ள முடியும். தேர்தல் ஆணையத்தின் கூற்றுப்படி இவிஎம் இயந்திரங்கள் கணினிகளால் கட்டுப்படுத்தப்படவில்லை. இது ஒரு தனி இயந்திரம். இது இணையம் அல்லது வேறு எந்த நெட்வொர்க்குடனும் இணைக்கப்படவில்லை. எனவே இதில் ஹேக்கிங் நடக்க வாய்ப்பும் கிடையாது. இந்த இயந்திரம் ஹேக்கிங்கில் இருந்து முற்றிலும் பாதுகாப்பானது. இவிஎம் மிஷினில் தரவுகளுக்கான அதிர்வெண் பெறுநரோ அல்லது குறிவிலக்கோ கிடையாது. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு ஒயர்லெஸ் சாதனம் வைஃபை அல்லது ப்ளூடூத் மூலம் அதை சேதப்படுத்தவும் முடியாது. வாக்குப்பதிவு முடிந்ததும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் தேர்தல் ஆணையத்தால் பலத்த பாதுகாப்புன்னு வச்சுருப்பாங்க. இவை சீல் வைக்கப்பட்டுள்ளன. வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் அன்று மட்டுமே திறப்பாங்க. எனவே இவிஎம் மிஷின் உண்மையானது என்பது நிரூபணம் ஆகுது. இதை யாராலையும் ஹேக் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் முழுக்க இவிஎம் மிஷினோட ப்ரொசீஜர். இதை 2 டைப்பாக இருக்கும். ஒன்று கண்ட்ரோல் ஒருத்தர் உட்காந்துருப்பார். அவர் பட்டன் அழுத்தினோடனே ஆட்டோமேட்டிக்காக நம்ம இங்கே ஓட்டு போடலாம். இன்னொரு மிஷினில் ஓட்டு போடலாம். இது எல்லாமே சிப் மூலிமா சேவ் பண்ணி வச்சுருக்காங்க.